மதுவிலக்குன்ற கொள்கையை நான் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வெறும் இந்த தேவாலயங்கள் பக்கத்தில், பள்ளிக்கூடம் பக்கத்தில் அந்த ஏரியா மக்கள் ஏதாவது வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மூடலாம். ஸ்டோ பார் ஓப்பன் பண்ணுறது, ஒரு சிட்டியில் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ரெஸ்டாரண்ட்டோட அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் கிடையாது. பூர்ண மதுவிலக்கு கொள்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை. எல்லா விஷயத்துலையுமே எல்லாரும் ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஏன்னா பூர்ண மதுவிலக்குன்றது ஒரு தோல்வி அடைந்த இருக்கலாம். ஆனால் அது தோல்வி அடைகிற திட்டம். அமெரிக்காவிலே ப்ரொஹிபிஷன் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி குஜராத்தில் ப்ரொஹிபிஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் காந்தி பிறந்த ஊர் போர்பந்தரில் தான் மேக்ஸிமம் லிக்கரே கிடைக்கிது. நீங்கள் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க கள்ளச்சாராயம் வந்துடும், மாஃபியா வந்துடும். அதனால் அதில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த கொள்கை வந்து வேர்ல்டு வைடு ஃபெயிலியர். எந்த ஊர்லேயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைகிறது கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி பாரோ ரெஸ்டாரண்ட்ஸோ அதெல்லாம் கொண்டு வரது ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மாரலிஸ்டிக் ஐடியாலாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஹிப்போக்ரிட்டிக்கல். நாங்கள் ஒன்றும் எதிர்பார்ப்பு கடந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் கடந்த முறை அதை எதிர்த்தவர்கள் எல்லாம் மீண்டும் எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் மீண்டும் கடந்த முறை எதிர்த்தவர்களாம் இந்த முறையும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தாங்க. ஆனால் அந்த கட்சியை உடச்சி 20 பேருக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. என்சிபி போன தடவை எதிர்த்துச்சு. இப்போ தெரியல, அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி ஊசலாடுற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில் எல்லாம் எதிர்த்தவங்க எல்லாம் எதிர்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் என்ன, என்னோடய கட்சியோட விருப்பம் என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். திருப்பி சொல்கிறேன், மகளிருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுக்கு சட்டம் நிறைவேறியாச்சு. இந்த 543 பேர்லேயே 1/3 மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். அதனால் 181 பேருக்கு இதில் வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். நீங்கள் அதில் வந்து அது வந்து 815 கூட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 815 கூட்டினீங்கன்னாக்க நமக்கு வந்து இன்னும் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 543 பேருக்கு பேசுகிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 815 பேர் இருந்தால் நேரமே கிடைக்காது பேசுகிறதுக்கு. இந்த சைனாவில் இருக்கிற பீப்புள்ஸ் காங்கிரஸ் மாதிரி கூடி கலைஞ்சு கைத்தட்டிட்டு போக வேண்டியதான். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு வந்து 40லேருந்து 60 சீட்டாக உயரும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்தா. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 120 மாறிடும். நமக்கும் அவங்களுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் 40, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் 60 கூடிடும். அப்புறம் வெறும் வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று அவர்களுடைய அதிக பெரும்பான்மையை வச்சு இந்தியாவை ஆழ்வாங்க. தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு, சின்ன மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் ஓரங்கட்டப்படும். எஃபிஷியன்சி வில் லீட் டு நான் கரப்ஷன். ஒரு சிஸ்டம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அரசாங்க அமைப்பு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். டிஸ்கிரிஷனரி பவர் என்றைக்கு ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அங்கங்கே ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கரப்ஷன் இருக்கும். ஒரு தனிநபர்கள் மட்டும் வந்து கரப்ஷனில் பண்ணுறாங்களே, அந்த சிஸ்டமும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். இப்போ தான் வந்திருக்காங்க, அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அதோடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைக்கி காமன் பர்செப்ஷனாக ஒரு சாதாரணவங்களை போய் கேட்டிங்கன்னா அடிமட்டத்தில் இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் அவங்களுடைய அபிப்பிராயம். போக தான் தெரியும். நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க. எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் முதலமைச்சர் வந்து இது மாதிரி நான் டாலரேட் பண்ண மாட்டேன்றதை அடிக்கடி உணர்த்துறாரு. அதுபடி சிலர் அவருடைய கட்சியில் சார்ந்தவர் மேலே கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காமன் பப்ளிக்கோடைய பர்செப்ஷன் வந்து இது வந்து அடிமட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா தான் அவங்களுடைய பர்செப்ஷன். சரி, நான் என்னுடைய கருத்து வந்து இவங்க யாரையுமே சேர்த்துக்க தேவையில்லை. இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. இவங்களுக்கு 5 கட்சி கூட்டணி ஆதரவு கொடுத்து மெஜாரிட்டி வந்துருச்சு. இவங்க யாரையும் சேர்த்துக்க வேண்டாம். தைரியமாக 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். இவங்களை விட்டுட்டு யாரும் போகிறதில்ல. யாரையுமே இவங்க சேர்த்துக்க தேவை கிடையாது தான் என்னுடைய வியூ. ஆனால் என் வியூ அவங்க கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையே. எங்களை நம்புறாங்க, என்ன நம்புறாங்க என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அவங்கள ஒதுக்கி விட்டு யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டில். அதனால் அவங்க தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்க போகிறாங்க. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி தேவையே கிடையாது. அதனால் அவங்க யாரையுமே இந்த கட்சியில் சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்சி ரீதியாக ஒரு கட்சி வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அதை எடுத்துக்கலாமே தவிர
தனிநபர்களை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்கள் பக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இல்லை. அதை அவர்கள் உணர வேண்டும். இல்லை, பழனியை பொறுத்து அதை என்கொயரி தானே பண்ணணும். அந்த ஆஃபீஸை அதை ரெஜிஸ்டர் பண்ணவங்க அந்த எல்லாரையும் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல. ஆக்ஷன் பாருங்கள், ஒரு தவறு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு செய்தி வந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவாக தானே இருக்குது. ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நீதிமன்றத்தில் போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க, ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுதானே எதிர்பார்க்க முடியும். நடந்ததை எப்படி ஏன் தடுக்கலன்னு அவங்களுக்கு போய் கேட்கணும். நடந்துருச்சு, அதை வந்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, அதை எப்படி குறை சொல்றது? பிஜேபி நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. 2/3 மெஜாரிட்டி லோக்சபாவில் 1% ஓட்டிங்கில் வாங்கி இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க அந்த முயற்சி எடுக்கும்போது அவங்க டார்கெட் பண்ணுற கட்சிகளில் டிஎம்கே ஒன்று என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். டிஎம்கே அதுக்கு வந்து அதுக்கு அடிபணியாமல் அவர்களுடைய கொள்கையில் நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டு போடும்போது தான் தெரியும். கரூர் உள்ளிட்ட பொது மேடையில் வந்து தமிழக முதல்வர் வந்து அவர் பேசுறது வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்ணி பேசுகிற முறை வந்து தவறுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்குது. அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டைலில் பேசுகிறாங்க, அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, மோதிக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, கலைஞருக்கு ஒரு ஸ்டைல் இருந்தது. அவங்க ஸ்டைலில் பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். சரி, சட்டம் ஒழுங்கில் வந்து 2 பாயிண்ட் திருப்பி சொல்கிறேன். கிரைம் ஆஃப் பேஷனை எந்த ஒரு போலீஸ் துறையாலேயோ எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. ஆசா பாசத்துக்காக ஒரு நடைபெறும் ஒரு குற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அது நடந்து முடிஞ்சப்பறம் விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஒரு மாப் வயலன்ஸு இல்லைனா ஒரு பிளான்டு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை தான் போலீஸ் வந்து தடுக்கலாம். ஆனால் போலீஸுக்கு வந்து ஒரு ரெஃபர்மேஷன் வரணும், ஒரு ப்ரொஃபஷனலிசம் வரணும். இந்த கஸ்டோடியல் டெத் வரதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நான் சொல்ல டிஜிபியில் இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். இது ஒரு கொலோனியல் போலீஸ் ஃபோர்ஸாக தான் இந்தியாவில் அத்தனை போலீஸ் ஃபோர்ஸும் நடந்துக்கிறாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் உருவாக்கின போலீஸ் ஃபோர்ஸு, இதை அடக்கணும் ஒடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட போலீஸ் ஃபோர்ஸு இன்றைக்கி ஒரு மாடர்ன் 21ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு மாடர்ன் போலீஸ் ஃபோர்ஸாக மாறணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் ரீட்ரைனிங் டிஜிபியிலேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் கொண்டு போகும். 2 மாதத்தில் நீங்கள் எல்லாரையும் வந்து இடைப்பட சொல்கிறீங்க. ஒரு பட்ஜெட் போடட்டும், அவங்களுக்கும் டைம் கொடுங்க. 100 பேருக்கு மேலே முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே முதல் முறையாக அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, பட்ஜெட் போடட்டும். படிப்பு போக போக தானே தெரியும். இன்றைக்கே 2 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு இடை போட்டு அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் மார்க் போடுங்கன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக படும். டிஎம்கே பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்கிற சிஎம் வந்து இந்த மாதிரி நாகர்கோவில் இன்சிடென்ட்டாக இருக்கட்டும், இல்லை கஸ்டோடியல் டெத் விஷயமாக இருக்கட்டும், அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்குது. இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருக்குது. அதை அவங்களே தானே கேட்கணும். ஏன் கம்யூனிகேட் பண்ணுறாரு, ஏன் கம்யூனிகேட் பண்ணலன்னு அவங்கள தான் கேட்கணும். ஏதான் இந்த மாடல் நிறைய முதல்ல இந்தியாவோட பிரதம மந்திரி அப்படி தானே அந்த மாடலை ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் அதை பார்த்து பல பேர் வந்து இந்த மாடலை ஃபாலோ பண்ணி இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கலாம். எனக்கு வேறு கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும், அவருக்கு வேறு கம்யூனிகேஷன் பேட்டர்ன் இருக்கும். சிஎம் வந்து சிவகங்கை மேட்டருக்கு வந்து சாரி கேட்டார் ஃபோன் பண்ணி. ஆனால் இவர் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து அறிக்கை கூட கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் மினிஸ்டர்கிட்ட, காங்கிரஸ் மினிஸ்டர்கிட்ட அவங்க வீட்டுக்கு போய் மதியானம் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த லேடி கேட்டிருக்காங்க, வருத்தம் கூட தெரிவிக்க அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. கம்பேரிஷன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த கஸ்டோடியல் டெத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக வன்மையாக கண்டிச்சு தான் இருக்கேன். ஒரு தடவை கூட நான் கண்டிக்காமல் இருந்திருக்கேன். அதற்கு காரணம் போலீஸோடைய மென்டாலிட்டி, போலீஸ் ஃபோர்ஸோட மென்டாலிட்டி. இது கவர்மெண்ட்டோட ஃபால்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்டர்னால இந்த கஸ்டோடியல் டெத்து நடக்குது. இது போலீஸோட மென்டாலிட்டினால நடக்கிற கஸ்டோடியல் டெத் எதுவாக இருக்கும். அது எப்படி இதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியுமா தெரியாதான்னு அவங்கள தான் நீங்கள் கேட்குறேன். என்ன கேட்கக்கூடாது. நீங்கள் ஹேர் ஸ்டைலில் கேட்குறீங்க. அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து கவரை சிஎம் போகிற கவரை பிரிச்சுட்டு பாதி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஎம் போகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? நான் கவர்மெண்ட்டில் இருக்கேன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு அதை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். அதை எனக்கு எப்படி தெரியும் இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தாங்க, என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கல, என்ன ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க எனக்கு தெரியுமா? நான் ஒன்றும் அந்த அஃபிஷியல் செயின் ஆஃப் கமாண்ட்லேயே இல்லையே.
நான் பப்ளிக் ஈவெண்ட்ஸுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். கட்சித் தலைவர் மாணிக் தாகூரோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு? இவர் நான் 2 மாதம் வந்தவங்களையே நீங்கள் வந்து அதுக்குள்ளே மார்க் போடுறது தப்புன்னு சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு வந்தவர் நீங்கள் அதுக்குள்ளே நீ மார்க் போடுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் சார். அதான் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒருத்தர் நீ ஏன் அறிக்கையை கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறீங்க, ஒருத்தர் ஏன் காட்டமா அறிக்கை கொடுக்குறான்னு கேட்குறீங்க. ஆளுக்காள் ஒரு ஸ்டைலில் அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க. நீங்க பேசுறது ரொம்ப விருப்பப்படுவோம், அதனால உங்களை கேட்டு அதான் சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து ஏன் கருத்தை தெரிவிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்க, ஒருத்தர் ஏன் காட்டமா கருத்து தெரிவிக்கிறான்னு சொல்றீங்க. நான் யோசிக்கிறேன், அதனால என் கருத்து சொல்றேன். அவருடைய தலைமையில கட்சி வளர்ச்சி நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இதை ஏ போட்டாலோ பி போட்டாலும் கட்சி தானாலாம் வளராது. இதுக்கு வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாக சில விஷயங்களை செய்யணும். அதை வந்து நான் எங்கள் கட்சிக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். அதனால் அவ்வளோ சிம்பிளாக முன்னாடி வந்து அழகிரி இருந்தார், அழகிரிக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை வந்தார், செல்வ பெருந்தகைக்கு அப்புறம் நீங்கள் மாணிக் தாகூர் வந்திருக்காரு. அதனால் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களால் கட்சி வளரலை, அவர்களால் கட்சி வளர்ந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபண்டமெண்டலாக காங்கிரஸ் வந்து எந்த பொலிட்டிக்கல் பொசிஷனை எடுக்கிறோம், எந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை நாங்கள் வந்து நிரப்புறோன்றதை முடிவு பண்ணிக்கணும். அப்படிலாம் ஒன்றும் பணியெல்லாம் கிடையாது. அப்படிலாம் எனக்கு பணியெல்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் கிடையாது. இது ஒரு இப்போ எனக்கு வந்து ஒரு தடவையும் நான் வந்து பல பாடங்களை கற்றுக்குவேன் பொது வாழ்க்கையில் இருக்கும்போது. இப்போ வந்து பப்ளிக் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு நான் பொலிட்டிக்கல் பொசிஷனும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஒரு கான்வர்சேஷனல் பொசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களோடு உரையாடுவதற்கு, பொது கருத்துக்களை கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சுவாரஸ்யமான வெற்றி தோல்விகளை கொண்டு வருவதற்கு இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு எழுத்தாளரை பேட்டி எடுத்திருக்கேன். மண்டே அன்றைக்கி அதில் அப்லோட் பண்ணிவிடுவோம். வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ யாருடையாவது ஒரு கலந்துரையாடல் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களோடு, சாமானியர்களோடு அவர்களுடைய சுவையான வாழ்க்கையை பற்றி ஒரு உரையாடல் நடத்துவதற்காக நான் உருவாக்கியிருக்கேன். இல்லை இது என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான் சார். இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான். இது ஏன்னா நான் ரிட்டையர் ஆகிட்டதுக்கப்புறம் எதாவது வேணும்ல நான் செய்கிறதுக்கு டயர்ட் ஆகிடுவேனா ரிட்டையர்ட் ஆகிடுவானு தெரியல. 2ல் தான் ஒன்றாகும். கர்நாடகாவோட பொசிஷன், அது கர்நாடகாவோட பொசிஷன். தமிழ்நாடோட பொசிஷன், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரில் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸோட பொசிஷன். கண்டிப்பாக காங்கிரஸுக்குள்ள நாங்கள் பார்லிமெண்ட்டில் தமிழ்நாட்டோட பொசிஷனை ஆழமாக பதிவு செய்வோம். எங்கள் கட்சிக்குள்ளே பேசும்பொழுது எங்களுடைய நிலையை வலியுறுத்துவோம். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய நிலையை வந்து பாதுகாக்க என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நாங்கள் தோள் கொடுப்போம். இது நாங்கள் வந்து தமிழ்நாடு பொசிஷனை பேசுவோம். அங்கே இருக்கிற யூனிட்டு அது வந்து கர்நாடகாவோட பொசிஷனை பேசுவோம். நீதிமன்றத்துக்கு போவோம், காவிரி ஆணையத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆகும். இப்போ கூட ஒன்றா தான் பயணிக்க போகிறோம். அங்கே போய் அவங்க எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனிங். ஆனால் 2 வெவ்வேறு அலையன்ஸுக்கு போனதுனால ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன். அதனால ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் ஒரு மனக்கசப்பெல்லாம் யாருக்கும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி பெரிய மனக்கசப்பு ஏற்படுத்தின்னு சொல்கிறாங்க. சரி, நான் திருப்பி நான் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கூட்டணியில் இருந்தோம், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. தேர்தலுக்கு பின்னர் யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. யாராவது ஒரு சில கட்சிகள் வந்து தாவேகாவோட போய் ஆதரவு தெரிவித்தா தான் அவங்களாலையும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். நாங்கள் டிஎம்கே விட்டுட்டு போகிறதுனால டிஎம்கேக்கு வாய்ப்பு மறுக்கப்படவில்லை. டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்து நாங்கள் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிருந்தோம்னா அதை நீங்கள் துரோகம், முதுகில் குத்துறது எல்லாம் இல்லை. டிஎம்கே கூட நாங்கள் அதெல்லாம் ஃபார்மாலிட்டி சார். யார் எங்கே எப்படி சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்றதான் எனக்கு தெரியாது. நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. யார் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் அவங்க கூட இருந்திருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவை. அதனால் நாங்கள் வந்து தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டணியில் போய் சேர்ந்து ஒரு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சி அரசமைப்புலையும் நாங்களும் போய் பங்கேற்கிறோம். இது காமன் ப்ராக்டிஸ். யூரோப்பில் நீங்கள் எங்கே எடுத்துட்டாலும் ப்ரீபோல் அலையன்ஸுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காட்டி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நியூ கோலிஷன் ஃபார்ம் பண்ணும். அப்படி பார்த்தா காங்கிரஸ் மட்டும்தான் இந்த துரோக பழிச்சுக்கு வந்து காங்கிரஸ் மட்டும்தான் மேலே தான் சுமத்துவீங்களா? இல்லைங்க விசிகே மேலேயும் அது துரோகம் கிடையாது. ஆனால் ஆக்ட் அதே தானே. நான் சொல்லிவிட்டு அவங்க ரோடை கிராஸ் பண்ணாங்க, நாங்கள் சொல்லாமல் ரோடு கிராஸ் பண்ணிட்டோம். ஆனால் 2 பேரும் ரோடை கிராஸ் பண்ணிட்டோம். அதான பாயிண்ட்டு. விட்டுருங்க. சொல்லிட்டு போனாங்களா சொல்லிட்டு போலையான்றதுக்கெலாம் அது நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. யார் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் துரோகம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
கொள்கை ரீதியாக நான் எந்த வித காம்ப்ரமைஸும் காங்கிரஸ் கட்சி பண்ணலை. மதச்சார்பின்மை கொள்கையில் தெளிவாக காங்கிரஸ் இருக்கிறது. காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்கிறதோ அதுதான் மதச்சார்பின்மை கூட்டணி. டிஎம்கே வந்து கொள்கை கூட்டணி எல்லாரும் நம்ம கூட இருந்தோம். இப்போ வந்து என்ன கொள்கை கூட்டணி வந்து கொள்கை பொலிட்டிக்கல் நெசசிட்டி, பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். திரும்ப சொல்றாரு பிஜேபியோட பேரப்பிள்ளை டிவிகே சொல்றாரு. இப்போ டிஎம்கே இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. டிவிகே ரெண்டுமே வந்து இது சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில வந்து நம்ம கொள்கை கூட்டணிங்கிறது வந்து அரசியல் வந்து சொல்றது கேளுங்க. மதச்சார்பின்மையில் அவங்களும் தெளிவாக இருக்காங்க, தாவேக்காவும் தெளிவாக இருக்கு. நான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான அரசாங்கம் தேவையா, இல்லை உடனே இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வந்துருக்கணுமா? ஒரு நிலையான அரசாங்கம் தேவை என்றால் தாவேக்காவுக்கு யாராவது 3-4 கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க 107, 108 நின்றுட்டாங்க. 107 அவங்களுக்கு ஒரு 11 பேர் போய் சேரணும். 11 போய் சேர்ந்து ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பது இன்னும் ஒரு விசித்திரமான நிகழ்வு கிடையாது. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இது அடிக்கடி நடக்கிறது. யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கிறது தான். இதில் ஒன்றும் விசித்திரமோ துரோகமோ முதுகில் குத்திட்டு போகணும்னு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஓகே ரைட்டா?